சன் டிவியில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வந்துக்கிட்டு இருக்கிற எதிர்நீச்சல் சீரியலில் நந்தினி அப்படிங்கிற கதாபாத்திரம் நடித்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சவங்க தான் ஹரிப்பிரியா. கணவரை பிரிஞ்சு தனியாக தன்னோட மகனை போராடி வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கிற ஹரிப்பிரியா தன்னோட வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை மனம் திறந்து ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அந்த வகையில் ஹரிப்பிரியா கணக்காணும் காலங்கள் சீரியல் மூலமாக சின்னத்திரையில் அறிமுகமாகி அப்போ இருந்தே நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சில வருஷங்களுக்கு முன்னாடி சில சீரியலில் வில்லியா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தன்னோட திருமணத்துக்கு அப்புறம் சில வருஷங்களாக நடிப்பை விட்டு விலகி இருந்த அவங்க இப்போ திரும்பவும் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில ஹரிப்பிரியா சிங்கிள் மதர் தன்னோட வாழ்க்கையில் படுற கஷ்டத்தை பற்றி ஒரு பேட்டியில் மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிங்கிள் மதராக வாழ்கிறது எளிதான விஷயம் அல்ல. அது ஒரு பொறுப்பு மட்டுமல்ல, பல்வேறு சவால்களும் ரிஸ்க்குகளும் நிறைந்த பயணமும் கூட. ஒரு குழந்தைய தனியாக வளர்க்குறது அப்படிங்கிறது உடல், மனம், பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பல தளங்களில் போராட வேண்டிய நிலையை உருவாக்குது. சமூகம் எப்போவுமே ஒரு குழந்தையோட நடத்தி வச்சு அதோட பெற்றோரோட வளர்ப்பை மதிப்பீடு பண்ணும். இவங்களோட அம்மா சரியாக வளர்க்கலையா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப இயல்பாகவே இருக்குது. இதுவே ஒரு சிங்கிள் மதரோட மனசில் எப்போவுமே அழுத்தமாக இருக்குது. என்னோட மகனை பார்த்து யாரும் நாளைக்கு குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ணமே ஒரு தாயை அதிக பொறுப்போடு செயல்பட வைக்குது. குழந்தை நல்ல பாதையில் போனால் அது பெருமை. ஆனால் தவறான வழியில் போனால் அந்த குற்றச்சாட்டு முழுசும் தாய் மேலே விழும். அந்த நிலைமையை சமாளிக்கிறது ரொம்ப கடினமான ஒன்று. அப்படிங்கிறதுனால சிங்கிள் மதராக இருக்கிறது ஒரு உணர்ச்சி ரீதியான சவாலாகவுமே பார்க்கப்படுது. இந்த நிலைக்கு வர பல பெண்கள் கடுமையான வாழ்க்கை போராட்டங்களை சந்திச்சிருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்கள், இழப்புகள், மன அழுத்தங்கள் இது எல்லாத்தையும் கடந்து தான் அவங்க தங்களை நிலைநிறுத்திக்கிறாங்க. பல முறை உடைஞ்சு அழுதும் அந்த வழியிலிருந்து திரும்பவும் எழுந்தும் தான் அவங்க தைரியம் கற்றுக்கிறாங்க. அழுகிறது பலவீனத்தோட அடையாளம் இல்லை. சிலர் அழுகிறத பலவீனமாக பார்க்கலாம், ஆனால் உண்மையிலேயே அது ஒரு மனிதனை உள்ளிருந்து பலமாக மாற்றும் சக்தி கொண்டது. ஒருபோதும் உடையாமல் தொடர்ந்து ஓடுறது சாத்தியமே இல்லை. வாழ்க்கையில் சில நேரங்களில் உடைஞ்சு விழ வேண்டியதான். ஆனால் அதில் இருந்து மீண்டும் எழுந்து நிற்கும் போது தான் உண்மையான வலிமை உருவாக்குது. ஒரு காலத்தில் சினிமா பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை கூட வெறுத்து தனியாக ரூமில் விடிய விடிய அழுதுருக்கிறேன். அப்படி உடைஞ்சு அழுது பல துன்பங்களையும் சவால்களையும் கடந்து இன்னைக்கு மன வலியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக வாழ்கிறத பற்றி பேசின ஹரிப்பிரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனிமையை நான் ரொம்ப விரும்புகிறேன். வாழ்க்கையில் தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிப்பிரியா அந்த பேட்டியில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க.